நான் தான் டிஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் வணக்கம். நான் தான் டிஆர்எஃப். ஆலம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க. நானும் நம்ம தம்பி தினேஷும் கிளம்பிட்டோம். நான் தினேஷ் போகலாமா? நான் பரப்புமா போகலாம் ப்ரோ. ஓகே நம்ம மணி பார்த்தீங்கன்னா 5:12 ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நேற்று 1400 வந்துச்சு. இனிமேல் போயிட்டு வரப்போ தான் பெட்ரோல். வண்டி டேங்க் வேறு ஃபுல்லாக இருக்கா? லைட்டோட காலை வை தள்ளு. யாருக்கும் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி டோல்கேட்டில் வந்து ஒரு டீயை சாப்பிட்டாச்சு. டீ ஓகே நல்லா தானே இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி டோல்கேட்டை தாண்டி கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துருக்கோம். மண்ணா கடை ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி 20 ரூபா, டீ 15 ரூபா. ஓகே தான். குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டில் கம்மியாக இருக்காது. ஓகே நம்ம பறக்காரோம். அப்போ மணி பார்த்திங்கன்னா 6:04. வண்டி எடுத்து 25 கிலோமீட்டர் தான் வந்துருக்கும். ஓகே தானே? போகலாம்ல? போகலாம் ப்ரோ. ஓகே பறக்கிறோம். ஓகேங்க. கரெக்டாக திருச்சிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம நேராக வந்து திருச்சி மணப்பாறை ரோடு, அந்த ரோடு தான். அந்த ரோட்டில் நான் போயிருக்கேன். நல்லா அந்த ரோடாக தான் இருக்கு. நான் பார்த்துருக்கேன். கொடைக்கானலுக்கு அந்த சைடு தான். அதில் நம்ம போனோம்னா நேராக திண்டுக்கல். இனிமேல் நமக்கு பிரேக் வந்து திண்டுக்கல் எடுத்துக்கலாம். கரெக்டாக மணி 6:05 ஆகுது. வண்டி எடுத்து இது வரைக்கும் 25 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மொபைல் ஹோல்டர் வந்து கீழே விழுந்துருச்சுங்க. அதனால் வைக்க முடியல. ஆனால் பேக்கில் இருக்குது மொபைல் ஹோல்டரு. குளிருதுங்க. தெரிய படத்தில் வருது. படத்துலலாம் வரும்ல, மலை அறிவாக சுத்துறாங்க நமக்குன்னு ஒரு வீடு. அந்த மாதிரி அந்த இடத்துல பார்க்குறேன். மலை கீழே விவசாயம் பண்ணி அந்த கார்லாம் நிற்கிது. வேற மாதிரி இருக்குல்ல. ஏன் ப்ரோ வாழ்க்கை? என்னதான் இதை பாரு, என்னதான் கஷ்டம் இருக்கட்டும், என்னதான் ப்ராப்ளம் இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ப்ராப்ளத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம இதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம்லாம் பெருசாகவே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும். வேற மாதிரி இருக்குது. என்னதான் இவங்கள கஷ்டமா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவ்வளவுதான். நம்ம தான் கஷ்டத்தை சந்தோஷமா மாத்திக்கலாம் ப்ரோ. சில ரீல்ஸ் பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, ட்ராவல் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே கமெண்ட் போய் பார்த்தேன்னு வச்சுக்காங்க, காசு யாரும் ஒப்பம் தருவானா? காசு இல்லாமல் இப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நம்மள்ட்டையும் பணம் இல்லை. இது ட்ராவல் பண்ண முடிவு எடுத்தோம், ஒரு லேப்டாப் எடுத்தோம், 1500 ரூபா பெட்ரோல் போட்டோம். அவ்வளோ கஷ்டம் என்ன ப்ராப்ளத்தில் இருக்கோ நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பாரு எல்லா ப்ராப்ளம் மறந்துடுச்சு. இதுக்கு தான் ட்ராவல் பண்ணுறது. அது சில தற்கொலை பாய்ஸ் அப்படி தான் சொல்லுவானுங்க. ட்ராவல் பண்ணி பார்த்தாலும் அதில் உள்ள அந்த ஃபீல் புரியும். இறங்கி பார்த்தாதான் தெரியும். கரையில இருந்துக்கிட்டு ஆழமா இருக்குன்னு சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உள்ளே இறங்கி பார்த்தா அந்த ஆழம் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த மாதிரி விவசாயம், இதில் ஒரு வீடு, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அது அக்காவுக்கு காய் கட்டுன்னு சொல்லி அடிப்பாங்க. வேணும் ஒஸ்ட்டுங்க, பெரிய ஒஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சிடெண்ட்டை பார்க்க வந்து மொபைலை மிஸ் பண்ணிட்டோம். என்ன ஒரு 5 நிமிஷத்தில் உனக்கு என்ன ஆச்சு? அவர் வீடியோவில் காட்டியிருக்கலாம். நல்ல மனுஷங்க அவர். மொபைலை பார்த்து நம்ம எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாப்புல. நான் போகிற வழியில் அவர் போனாருன்னா அவரை நான் காட்டுறேன் பாருங்கள். மொபைல் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு மொபைல் எடுத்துருக்கான். எடுத்து ஸ்கூட்டியா இது பண்ணால் ஹூடியில் வச்சுருக்கான். மொபைல் கீழே விழுந்துட்டு மொபைல் மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் நல்ல வேலை அங்கே தான் நாங்கள் சூச்சு போயிட்டு இருந்தோம். என்னடா மொபைலை காணுன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ தான் அவர் எடுத்து கையில் வச்சு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. பரவாயில்லங்க, நல்ல மனுஷங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் ஒஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல வந்தோன்னா ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா கேமரா பக்காய் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து நாங்கள் அந்த அவ்வளோ தூரம் போயிருப்போம். அவ்வளோ தூரம் போயிட்டு ரொம்ப சூச்சு வருதுன்னு சொல்லிட்டு சூச்சு அடிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தா மொபைலை காணோம். ஐயோ ஒஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க 2 பசங்க இருந்தாங்க. பதட்டத்தில் அவங்க பேர் எதுவுமே கேட்கல. தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டோம். பட் இப்போ இங்கிட்ட தான் வண்டியில் போனாங்க. நான் அவர் வண்டியில் போனாங்கன்னா லாக் பண்ணுறேன் கண்டிப்பாக. லெஃப்ட் எடுத்து 52 கிலோமீட்டரில் கொடைக்கானல். இது நேராக போனோம்னா தேனிக்கு 32 கிலோமீட்டர் தான். நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கொடைக்கானல் 52 கிலோமீட்டர். கொடைக்கானல் 52 கிலோமீட்டரு. 1 ஹவர் மினிமம் 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்னா நம்ம இந்த பாதையில் போகிற மாதிரி அங்கே டபுள் ஆகும்.
அதுதான் மலையா சுற்றி சுற்றி போகிறது. இங்கே நம்ம 52 கிலோமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணினா 102 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ டைம் ஆகும். இந்த ரோடு வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தர் அடிச்சிருக்கோம். அங்கே நான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருவேன். நம்ம கொடைக்கானல்கிட்ட வந்துட்டோங்க. இந்த இடத்த பார்க்க எவ்வளோ நாள் ஆசை. ஆசை இல்லை, வெறி. ஆசை இல்லை, பேராசை. கொடைக்கானல்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த மஞ்சுவல் பாய்ஸ் படம் பார்த்ததுல இந்த கொடைக்கானல் போயே ஆகணும், பறந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன தினேஷ், மஞ்சுவல் பாய்ஸ் படம் பார்த்துட்டியா? இன்னும் பார்க்கலையா? நீ வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டாங்க பாரு. ஒருத்தர் ட்ராவல் போயிட்டுருக்காரு பாரு, அவர் மேலே தான் ட்ராவல் பண்ணணும். படம் சூப்பராக இருக்கு. போலாமா? கட்ட வேண்டியதான். ஓகேங்க. ஆமாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் இன்னும் 46 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ரீல்ஸை போட்டால் தாங்க கொடைக்கானலுக்கு வந்தது. ட்ரம் புதுசாக வந்த பைக்குங்க, 400cc நினைக்கிறேன், சம்திங் கரெக்டாக தெரில. 46 கிலோமீட்டர் வீடியோ பண்ண முடியுமான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போகிறேன். பேரிஜம்பேடி 69 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் ரவுண்டாக நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே போடுறா, நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை அதான் நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எனக்கு ஏதோ ஏற்காட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். பகுதி மெதுவாக செல்லவும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஹில்ஸ் ஏறுறது வந்து நைட்டு ஏறணும், விடிய காலையில் ஏறணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 o'clock போல் ஏறணும். அதனால நமக்கு இந்த வியூஸ் எல்லாம் ரசிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே மணி 5 மணி. ஊத்து 18 கிலோமீட்டர். இந்த வீட்டிலேருந்து கிளம்புறப்பே மணி 5 மணி. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 9:20 ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ எடுத்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம மஞ்சுவல் பாய்ஸ் படம் மூவி பார்த்ததுலேருந்து இந்த குணா குகை போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோட கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். பட் குணா குகைக்குள்ள ஒரு வாட்டி நான் போனேன். நான் அந்த கம்பி வெளியே தாண்டி போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். நான் அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன். இப்போ அந்த ஃபோட்டோ போட்டால் பிடிச்சாலும் பிடிப்பானுங்க. கம்பி வெளியே தாண்டி போய்ட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அங்கே நான் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கீழே இருக்கணும்ல, அது மாதிரி இங்கே பார்த்துட்டு கீழே இருக்கணும்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதனால் மலையை இது நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பார்த்து போனோம். பண்ணைக்காடுக்கு 22 கிலோமீட்டருங்க ட்ராவலர். இங்கே பாருங்கள், இவர் மாதிரி தாங்க கேரளா இவர் முக்கியமாக இந்த குணா கேவுக்கு தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, ட்ரெண்டிங்கான வீடியோ நம்மளும் எடுத்து போனால் நம்மளும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும்ல, அதனால் வந்திருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இல்லைனா என்ன நல்லா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வியூஸ் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. இது மாதிரி கல் போச்சுன்னா பின்னாடி வருவோம், பார்த்து போங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரெண்டில் சேஸ் பண்ணி முன்னாடி போயிருங்க. ஓ, வேறு மாதிரி இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஜோலியை முடிச்சு விட்ருப்பானுங்க. பைக் ஓட்டுறப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக பைக்கில் இருக்கட்டுங்க. பட் இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறப்போ ரசிக்கணும் தான். கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை நிப்பாட்டி ரசிக்கலாம். ட்ராவல் பண்ணணும், சேஃப்டியாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அடுத்தபடி ட்ராவல் பண்ண நம்ம இருக்கணும்ல, அதில் சேஃப்டி முக்கியம். ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹெல்மெட் இல்லைனா வண்டி ஓட்டவே பயமாக இருக்குது. அது என்னன்னு தெரில, ஆனால் இருக்குது, கரெக்டு தான். ஹெல்மெட் இல்லைனா எனக்கு பைக் ஓட்டவே பயமாக இருக்கும். சும்மா பக்கத்தில் போகிறதா அந்த கூட ஹெல்மெட் போட்டு பழகிட்டானா எனக்கு முடி போட்டதே ஹெல்மெட்னால தான். பட் இருந்தாலும் முடி போனால் பரவாயில்லைங்க, 1 லட்சம் இருந்தால் முடி நட்டுக்கலாம், உசுறு போனால் வருமா? அதனால் ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள். ஓகேங்க, கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு நான் விளாக் பண்ணுறேன். இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கும், பார்த்து போகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே விளம்பர பலகை வச்சுருக்காங்க. ஆனால் நான் இங்கே குரங்க தவிர வேறு எந்த அனிமல்ஸையும் நான் பார்த்ததில்ல. மேபி நம்மள அனிமல்ஸ் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. நீங்கள் எதுவும் இங்கே அனிமல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடைக்கானல் வந்து குரங்கு பார்த்துருக்கேன், வேறு அந்த எரும மாடு இருக்கும்ல அது பார்த்துருக்கேன். மற்றபடி இங்கே நான் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் பார்த்ததில்ல. உடனே யாராவது கண்ணாடி எடுத்து வச்சு இதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆஹா, அந்த ஜில்னஸ் வருதுங்க. இவ்வளோ நேரம் நம்ம காலையில் பனி பெஞ்சிட்டு இருந்தது,
குளிர்ச்சி. அந்த ஹூடியை கழட்டி உள்ளே வச்சாச்சு. உள்ளே கழட்டி வச்சதுக்கப்புறம் வெயில் சுள்ளுன்னு அடிச்சுன்னு சொல்லி கழட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்தா லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா ஆஹா, ஹீல்ஸில் வண்டி ஓட்டுறது அது ஒரு சுகங்க, வேற மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்தா ஏற்காடு மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏற்காடுலும் இதே மாதிரி தான் இருக்குமா? ஹில்ஸ்னாலே இப்படி தான் இருக்கும். நம்ம சேலத்தில் லேப்டாப் சேல்ஸ் பண்ண போவோம், அப்போ போகிறப்ப அங்கே போகிறது. ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பூரி பார்த்தீங்கன்னா 50 ரூபா, தோசை 50 ரூபா தான். நாங்கள் ஆளுக்கு ஒரு பூரியும் தோசையை சாப்பிட்டு 150 ரூபா இருந்துச்சு. ஓகே தான். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசிஸ் புகாரி பிரியாணி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம குணா கேவ் கிளம்புவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டாச்சு. 11 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க பறக்க ஆரம்பிப்போம். ஸ்ட்ரைட்டாக எப்படி? அவன் வரும், நம்ம வரும் நான் நினைக்கிறான். என்னது இது இவ்வளோ கூட்டம்? என்னது டயர்லாம் தேயுது? ஆஹா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உள்ளே போகணுமா என்ன? இது வரட்டும், பார்த்துட்டு போவோம். குணா குகை பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? இங்கே பைக் பார்க்கிங்லாம் உண்டா? என்ன பண்ணுவோம்? உனக்கு என்ன தோணுது? உள்ளே போகணுங்கிறியா? ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃப்ரீ தானே? அப்போ வண்டி நிப்பாட்டி உள்ள அப்பனா வா போவோம். வரேன் இரு. இல்ல போட்டோ எடுக்கடா, வேற எதுக்கும் இல்லடா. உள்ள நல்லா இருக்கு பாரு, நல்லா இருக்கு பாரு. உள்ள எப்படின்னா இடம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஹாய். ஹாய் டிஆர்எஃப், நம்ம குணா குகைக்கு வந்துட்டோம். நல்லா தாங்க இருக்குது, கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. பார்ப்போம். இது தாங்க உள்ளே போகிறதுக்கு அங்கே ஆனால் அடைஞ்சிருக்கு. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த சைடு போய்ட்டு இந்த சைடு லாங்காக போகுது. இந்த அடி பார்த்தீங்கன்னா 2230 அடி வரைக்கும் இந்த குகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, மேலே போய்ட்டு பிளாக் பண்ண இதுலேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து இதில் போகுதுங்க. இங்கே செம்ம ஆழமாக இருக்குது. இந்த சைட்லாம் இங்கே அந்த மூவியில் பார்த்த மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக செட்டில் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் குணா பாட்டில் அந்த அபிராமி பாட்டு, இதை பாட்டு சாங்லாம் ஃபுல்லாக இதில் தான் எடுத்தாங்க. உள்ளே போகலாம், உள்ளே போனால் பிடிச்சிருவாங்க, வேணாம். சரி ஓகேங்க, அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஏறி விளாக் பண்ணிட்டு கிளம்புவோம். ஓகே, பாய் கைஸ். சும்மா சொன்னேன், வீடியோ எடுக்கணும். யூடியூப் பார்ப்போம். சுபாஷே, உன்னை தாண்டா எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. எங்கடா இருக்க? ஏய் கேக்குதா? அது தெரியும், சும்மா வீடியோக்கு ஃபோட்டோ காட்டுங்க. நீங்கள் எடுத்தது சுபாஷ் அடிக்கிற பாருங்க. எங்கே கட் பண்ணிட்டான்டா? கட் பண்ணி அவங்க டவர் கிடைக்கலான்னு தெரியலையே. அது என்னமோ திரும்பி அடிப்பாங்க. சுபாஷே எங்கே இருக்க? சுபாஷே எங்கடா இருக்க? கேக்குதா சுபாஷே? கேக்குதாடா? உன்னை தாண்டா இங்கே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கொடைக்கானல்ல குணா குகையில். உள்ள வந்துட்டியாம? இப்போ தாண்டா எல்லாம் சுபாஷுன்னு கூப்பிட்டாங்க. அதான் உனக்கு கால் பண்ணேன். எங்கே இருக்கு? எங்கே உள்ள இருக்கியா? குகைக்குள்ள இருக்கியா? கொடைக்கானல்ல குணா குகையில் விட்டுட்டு போல. இன்னொருத்தன் காசு போட்டு அடிச்சுட்டு வந்தான். ஓசியில் வந்துட்டோம். சரி, அது இருக்கட்டும். சரி, ரியல் மஞ்சுபு பாய்ஸ் பாருங்க. 3 மெம்பர்ஸ் இல்லைங்க. இங்கே வனத்துறையினர் நினைக்கிறாங்க இருக்காங்க. ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க. போனோம்னா இங்கே வராத, போவாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டுறானுங்க. என்னங்க இது? சம்பளம் கொடுத்து தான் வேலை பார்க்குறோம், காசு கொடுத்து தான் உள்ளே வரோம். உள்ளே வர வேணாம்னா உள்ளே வர வேணான்னு சொல்லியிருக்கலாமே. வெளியே உள்ளே வர வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒஸ்ட்டு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை வேறு ஊரில் இருக்குமா என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க, வந்துட்டு போய் பார்த்தோம். மஞ்சுபு பாய்ஸு படம் நல்லா இருந்தது. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஹாப்பியா?
ஹாப்பி ஓகேங்க கிளம்புவோம். ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். போடுறோம். சரி ஓகே பாய். ஓகே கிளம்பிட்டோம். வேற மாதிரி இருந்துச்சுல. நான் ஒஸ்ட் பண்ணுறேன். என் மரியாதையே கொடுக்க முடியாது தமிழ் ஆளுக்கு வர வரைக்கும். ஃபோன் எடுக்கியா? எடுத்தே ஆகணும். எடுத்தே ஆகணும். சரி கேப் கொடுக்குற இடத்துல எடுத்துக்கோ. உனக்கு இல்லாததா எடுத்துக்கோ. வேக மாட்டேன். எது எரியிற போதுரா உள்ள பார்த்து